ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னடா ரொம்ப நாளாக ஆளையே காணுமே, இப்போ திடீர்னு வந்திருக்குனே அப்படின்னு நினைக்காதீங்க. பிஎல்ல நிறைய பெண்டிங் இருந்தது, எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜிஎல்ல எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நிறைய சீரீஸ் வந்திருக்கு. எல்லாத்தையும் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஸோ எல்லா சீரீஸெல்லாம் கண்டினியூ பண்ண முடியுமான்னு தெரில. ஆன்கோயிங்கில் ஒரு 4 சீரீஸ் போயிட்டுருக்கு. அதில் ஒரு 2 சீரீஸ் கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி ரொம்ப க்யூட்டான அழகான ஒரு லவ் ஸ்டோரி பார்க்கலாம். அதாவது இதுவும் ஜிஎல் ஸ்டோரி தான். இது சன்செட் வைப்ஸ் அப்படிங்கிற ஒரு பிஎல்ல ஒரு ஜிஎல் ஸ்டோரி இருக்கும். எப்பயுமே ஒரு பிஎல்ல வந்து க்யூட்டான ஒரு ஜிஎல் ஸ்டோரி வந்து கொண்டு வருவாங்க. நிறைய சீரீஸ் நான் பார்த்துருக்கேன். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீரீஸ் இது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்டோரி கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் ஆக்ட் பண்ணியிருக்க ஆக்டர்ஸ் ஆல்ரெடி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச லவ் சீனியரில் வந்தாங்களே, நம்ம கோசாவும் மனோவும், அவங்க 2 பேர் ஆக்ட் பண்ண சீரீஸ். ஸோ ரொம்ப க்யூட்டான அழகான இந்த சீரீஸை ஒரு மூவி வெர்ஷன் மாதிரி பார்த்துடலாம். இவங்களோட லவ் ஸ்டோரியை என் கூட சேர்ந்து பார்க்க ரெடியாக இருக்கீங்களா? வாங்க ஆரம்பமே ஒரு காலேஜ் தான் காட்டுறாங்க. நம்ம சீனியர் மேடம் பிரிம், இவ பேர் பிரிம். க்யூட்டாக இருக்க பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டு ஜூனியர்ஸை ரேகிங் பண்ண ரெடியாக இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஃப்ரெஷர்ஸ்க்கான டே தான் அங்கே போயிட்டுருக்கு. ஓகே இந்தா நீயும் வா அப்படின்னு சொல்ல, கையில் இருக்க ஒன்று கீழே விழுக எடுக்கலான்னு குனிஞ்சு பார்த்தா ஒரு பொண்ணு வந்து க்யூட்டாக அழகாக எடுத்து தரா. அதை வாங்கினோடனே அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது நம்ம பிரிம்முக்கு. கீழே விழுந்ததை எடுத்து கொடுத்துச்சுல, அந்த பொண்ணு பேர் தான் பிரிம்மு. பேரை கொஞ்சம் மாற்றி வச்சுருந்தா ப்ரொனவுன்சியேஷன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சும்மாவே எனக்கு வாயில் குளறுபடி வந்துடும். ஆல்ரெடி என்ன தான் பிஎல்ல நான் பண்ணியிருந்தாலும் அப்போயே அடிக்கடி பேரை மாற்றி சொல்லி காமெடி பண்ணிட்டு தான் இருப்பேன். ஸோ இங்கே முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். பிரிம் பார்த்துட்டே இருக்க, பிம் அப்படியே ஜூனியர்ஸ் எல்லோரும் ஆடுறத பார்த்துட்டு அப்படியே அவ்வளோ ஆடுறா. இது எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுக்கிட்டே பிரிம் அப்படியே நிற்கிறா. அப்புறம் நம்ம பிம் வேகமாக ஃபோன் பேசிகிட்டே வந்துட்டுருக்கா. ஏய் லின், நான் வந்துட்டேன். ஏய் யோ வந்துட்டானா? யோ இன்னும் வரலையா? ஐயோ லிஃப்ட்டை நிறுத்துங்கன்னு சொல்லி கத்திட்டே அப்படியே உள்ளே போகிறா. தேங்க்யூன்னு நிற்க, எதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க? பிம் வெயிட் பண்ணி நான் வந்துடுறேன்னு யோ சொல்ல, யோ வந்துட்டியா, சீக்கிரம் வாடா அப்படின்னு சொல்லி பிம் யோக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கா. இவங்கெல்லாம் இன்டர்னாக ஒரு பெரிய கம்பெனிக்காக போயிட்டுருக்காங்க. ஸோ வேகமாக வந்த நம்ம யோ கையில் இருக்க பேப்பர்ஸ்லாம் அப்படியே தவறி கீழே விழுக, சாரி என் ஃப்ரெண்டு கொஞ்சம் அப்படி தான் இருப்பான், வெயிட் பண்ணுங்க வந்துடுவான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க, கரெக்டாக இவன் உள்ளே வரும்போது இன்னொரு பையன் அப்படியே வரான். இவன் பேர் சாம் வரும்போது யோ குறுக்க வர அப்படியே அவன் கையில் இருக்க பேப்பர்ஸ் எல்லாம் கீழே விழுந்துருது. பேப்பர்ஸ் எல்லாம் விழுந்த உடனே எங்கே யோ கீழே விழுந்துருவான்னு சாம் அப்படியே யோவை பிடிக்க, இப்போ நீங்கள் வரீங்களா இல்லை நாங்கள் போயிடுவா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்க, வேகமாக சாம் மட்டும் உள்ளே போக யோ வரக்குள்ளே லிஃப்ட் அப்படியே ஆல்ரெடி ஃபுல்லுன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஐயோ யோ சீக்கிரம் வந்துரு உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்டான்னு சொல்லிட்டு பிம் அப்படியே மேலே போக, ஒரு வழியாக யோ அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தாச்சு. இங்கே இருக்கிறாங்கள இவங்க பேர் தான் காவ் தான் நம்ம டிசைனர் டிபார்ட்மெண்ட். இதை பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குல்லன்னு சொல்ல, இதை பார்த்தா ஹோட்டல் மாதிரி இருக்குன்னு பிம் அப்படியே ஹாப்பியாக சொல்லிட்டே வர, நீங்கள் யூனிஃபார்ம் போட்டுட்டு வரணும்னு அவசியம் இல்லை. இன்டர்னாக இருந்தாலும் சரி உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை நீங்கள் போட்டுக்கலாம். காலேஜ் ஐடி கார்டு போடணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. இங்கே இருக்கிற ஐடி கார்டு கொடுப்போம். நீங்கள் ஒர்க் பண்ண போகிற, அதாவது இன்டர்னாக ஒர்க் பண்ண போகிற அந்த பீரியட் வரைக்கும் நீங்கள் அந்த ஐடி கார்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் இங்கே ரொம்ப ஜாலியாகவும் இருக்கலாம். அதே மாதிரி ஒர்க்கெல்லாம் நல்லா கற்றுக்கங்கன்னு சொல்லி காவலாக இருக்கும் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டு இருக்க, ஐடி கார்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே உங்கள் ஒர்க் பண்ண போகிற எல்லா டைமும் இந்த ஐடி கார்டு உங்கள் கையிலே தான் இருக்கணும், ஓகேவான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஐடி கார்டு கொடுத்துட்ருக்க. தேங்க்யூன்னு சொல்லி 4 பேரும் வாங்கிறாங்க. ஆக்சுவலி இவங்க 4 பேருமே டிசைனிங் டிபார்ட்மெண்ட்டில் தான். இதில் நம்ம பிம்மு, லின்னு, யோ 3 பேரும் ஒரே காலேஜ், சாம் மட்டும் வேறு பக்கம். இவங்க 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அதுக்கப்புறம் காவ் சொல்கிறாங்க, பிரிம் நீ வந்துட்டியா? இவங்கள பார்த்தீங்களா, இவங்க உங்களோட காலேஜில் தான் படிச்சிருக்காங்க. ஆக்சுவலி இவங்க இங்கே சீனியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்ல, ஐ அப்படின்னு சொல்லி பிம் அப்படியே ஒரு மாதிரி வெக்கப்பட்டுருக்க. உன் ஐடல்கிட்டே ஒர்க் பண்ண வந்துட்டியா பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி யோ சொல்லிகிட்டே இருக்க, பிரிம் அப்படியே கேஷுவலாக நடந்து வந்துட்டுருக்க. பிம்முக்கு அவ்வளோ ஹாப்பி. ஐயோ நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்ல, இவங்க தான் பிரிம்னு சொல்ல ஹலோன்னு சொல்லி எல்லோரும் அப்படியே விஷ் பண்ணிக்கிறாங்க. எங்களெல்லாம் பத்திரமா பார்த்துப்பீங்களேன்னு சொல்லி பிம் அப்படியே பிரிம்மை பார்த்து சொல்ல, அதுக்கு பிரிம் எந்த பதிலும் சொல்லாமல், எனக்கு ஒர்க் இருக்குது, ஆல்ரெடி நான் உங்களுக்கு கொடுத்த ஒர்க்கை முடிச்சிட்டிங்களா காவுன்னு சொல்லிட்டு அப்படியே பிரிம் அந்த பக்கம் போக, அடி பாவி அவ என்னை பார்க்கவே இல்லையேங்கிற மாதிரி பிம்முக்கு அப்படியே ஒரு மாதிரி கவலையாக இருக்குது. அங்கே நின்று ஒருத்தன் சிரிச்சிட்டு இருக்கான்ல, அவன் பேர் ஜுலதீஷ். அவன் கொஞ்சம் காமெடியான ஒரு பர்சன் தான். அவனுக்கு இன்டர்னை பார்த்தாலே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். உன் ஐடல் என்ன உன்னை பார்க்காம போகிறாங்கன்னு சொல்லி சொல்ல, அவங்க பிஸியாக இருக்காங்கல்ல அதனாலேயா இருக்கும். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எனக்கு என்னமோ உன் ஐடல் உன்னை கண்டுக்க கூட இல்லைன்னு தோணுது. அவங்க படித்த யூனிவர்சிட்டிலேயே படிப்பேன், அவங்க ஒர்க் பண்ண அதே ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுவேன்னு பார்த்து நீ வந்த, கடைசியில் அவங்க உன்னை பார்க்கவே இல்லை பாருன்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்க. உங்கள்
எல்லாருக்கும் எல்லாம் புரியுதுல. ஏதாவது ஒர்க்கில் டவுட் இருந்தால் நீங்கள் என்கிட்டயும் கேட்கலாம், பிரிம்கிட்டையும் கேட்கலாம். இதுக்கப்புறம் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, நான் ஒரு மீட்டிங் இருக்குது போகணும்னு சொல்லிட்டு அப்படியே வேகமாக அந்த பக்கம் பிரிம்மும் காவும் போக ஜெகதீஷ் மட்டும் நின்றுருக்கான். அப்படியே ஹாப்பியாக இருக்குது நம்ம பிம்முக்கு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஒரு மீட்டிங்கில் ஒரு டிசைனை ரெடி பண்ணிவிட்டு, இந்த டிசைன் ரொம்ப இம்பார்ட்டண்டான டிசைன், இது வந்து நமக்கு தேவையான ஒரு டிசைன்னு சொல்லி டிசைனெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கா பிரிம். ஸோ அதை பார்த்துட்டு ஜொல்லூத்திட்டு அப்படியே உட்காந்துருக்கா நம்ம பிம். இந்த டிசைனு சில்க் பேட்டர்ன்லேருந்து எடுத்தது. அதாவது இவங்க ஜுவல்லரி ஷாப் தான் வச்சுருக்காங்க, அந்த ஜுவல்லரி டிசைன் பண்ணுறது. ஸோ இந்த கலெக்ஷன்லாம் பார்க்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல அந்த பழைய மாடல், அதே மாதிரி இல்லை அப்படின்னு லின்னு சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கதை பார்க்க, நீ சொன்னது கரெக்டு தான், ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இப்போ அங்கே என்ன தான் போயிட்டுருக்கு என்கிட்ட சொல்ல முடியுமான்னு சொல்லி பிரிம் கேட்க அப்படியே ஷாக் ஆகிடுது. அது வந்து இப்போ என்னமோ பேசிகிட்டு இருக்கீங்க, டிசைனை பற்றி தான் பேசுகிறீங்கன்னு எனக்கு தெரியும், அதை ஸ்ட்ரைட்டாக என்கிட்டயே பேசலாமே அப்படிங்கிற மாதிரி பிரிம் அவங்க 3 பேரையும் பார்க்க, இந்த மீட்டிங் ரூமில் நீங்கள் ஏதாவது மேனஸ் இருந்தால் கற்றுக்கங்க, அதாவது அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இப்படி பேசக்கூடாது. ஸோ எதுவாக இருந்தாலும் நேராகவே சொல்லுங்கள். இல்லை நாங்கள் வேறு எதுவும் பேசலை, அதாவது நாங்கள் சும்மா தான் பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி ஏதோ சமாளிக்கலான்னு பிம் ட்ரை பண்ணுறா. அது உங்களோட டிசைனை பற்றி தான். டிசைனை பற்றியா? சரி எழுந்து நின்று என்னென்னு சொல்லுங்கள், நானும் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி பிம் சொல்ல, ஐயோ ஒரு மாதிரி இருக்கேடா அப்படிங்கிற மாதிரி பிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. சொல்லுங்கள், எந்திரிச்சு நின்று என்ன பேசுனீங்களோ அதை சொல்லுங்கள், கேட்கத்தான் ரெடியாக இருக்கும்லன்னு சொல்ல, எதுக்கு அப்படி பேசுகிற பிம், விடு, அவங்கள அப்செட் பண்ணாதன்னு சொல்ல, இதில் அப்செட்டில் என்ன இருக்குது, அவங்க பேசுனது என்னன்னு கேட்கத்தான் நான் கூப்பிட்டேன், இதில் அப்செட் ஆகிற அளவுக்கு நான் எதுவும் கேட்கவே இல்லையே அப்படின்னு பிம் சொல்கிறா. காவ் அப்படியே ஒரு மாதிரி இருக்குது, என்னடா இவங்க இப்படி பேசுகிறாங்களேங்கிற மாதிரி. அது வந்து ஐடியா நல்லா இருந்தால் என்னோடய ப்ராடக்டை டெவலப் பண்ணுறதுக்கு எனக்கும் ஹெல்ப் பண்ணும்ல, சொல்லு என்ன பேசிகிட்டு இருந்த அப்படிங்கிற மாதிரி. அப்படியே பிரிம் முறைச்சிக்கிட்டே இருக்க, பிம்முக்குள்ள எனக்கும் ஒரு மாதிரி கவலையாக இருக்குது. லின் டாக்குன்னு எழுந்து நிற்க, லின் வேண்டாம் உட்கார் அப்படிங்கிற மாதிரி பிம் அப்படி லின்னோட கையை பிடிக்க, எனக்கு என்னமோ இந்த டிசைனை பார்க்கும்போது இது பிராண்டோட ஐடென்டிட்டி மாதிரி தான் தோணுச்சு. ஆனால் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்மளோட பழைய மாடல் அதே மாதிரி தான் இருக்க மாதிரி இருக்குது, புதுசாக இது எதுவும் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. போன வருஷம் என்ன பண்ணீங்களோ அதே டிசைனை தான் இப்பயும் நீங்கள் இந்த தாய் சில்கில் கொண்டு வந்திருக்க மாதிரி தோணுதுன்னு சொல்ல, அங்கேருந்து ஒரு லேடி எழுந்திருக்கிறீ, குண்டு லேடி, என்ன பேசிகிட்டு இருக்க நீ, உனக்கெலாம் அறிவு இருக்கா இல்லையா, நீ ஒரு இன்டர்ன், இந்த மாதிரி இன்டர்னாக இருந்துட்டு சீனியராக இருக்க அவங்கக்கிட்ட இந்த மாதிரி பேசுகிற, அவங்க உங்ககிட்ட ஒப்பீனியன் கேட்டாங்களா? இல்லை, நான் ஜஸ்ட்டு பேசினேன், பார்த்தது சொன்னேன், அவ்வளோதான்னு சொல்ல, அங்கே இருக்க எல்லாரும் அப்படியே லின்னா ரவுண்ட் அப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ உனக்கு இந்த கலெக்ஷனை பற்றி நல்லா தெரியுமா, இந்த கம்பெனியை பற்றி உனக்கு முன்னாடியே தெரியுமா, என்ன தெரியும் சொல்லு பார்க்கலாம், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம், நாங்கள் அழகாக ஒரு டிசைனை எடுத்துகிட்டு வந்தா அந்த டிசைனை பழைய டிசைன்னு சொல்கிற, உனக்கெல்லாம் என்ன புரியுமா புரியாதா, என்ன தெரியும் சொல்லுன்னு சொல்லி வேணும்னே அவங்க எல்லோரும் பேசிகிட்டே இருக்க. லின்னுக்கு என்ன பேசுதுன்னு புரியல. ஒரு இன்டர்ன் மாதிரி நடந்துக்க, இந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பிஹேவ் பண்ணாதான்னு சொல்லி சீனியர்ஸ் எல்லாம் லின்னுக்கிட்ட கொஞ்சம் ஹார்ஸாக பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் லின்னும் நம்ம பிம்மும் சாப்பிட்டுட்டு எனக்கு சோம்டாம் வேணும்னு சொல்லி அப்படியே விளையாண்டுட்டே தோளில் கை போட்டுகிட்டே அப்படியே பிம் வந்துட்டே இருக்க, அப்படியே ஷாக்காக இருக்குது. ரூம்குள்ளே வந்தோடனே எல்லோரும் பார்த்தா பிஸியாக அப்படியே மாற்றி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க எல்லாம் பார்த்துட்டு அவங்க பாட்டுக்கு அப்படியே அவங்க வேலையை பார்த்துட்டே இருக்க, என்ன நடக்குது, ஏன் எல்லோரும் சீரியஸாக இருக்கிறாங்கன்னு ஒன்றும் புரியலேங்கிற மாதிரி 3 பேர் அப்படியே பயந்து போய் ஓடி வந்துட்டாங்க. அங்கே சாம் மட்டும் உட்காந்துருக்கான். ஏண்டா என்னதாண்டா நடக்குது, ஒன்றுமே புரியல, இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி டிஸ்கஷன் பண்ணிகிட்டே இருக்க, இந்த அட்மாஸ்பியரை பார்த்தா ரொம்ப சீரியஸாக இருக்க மாதிரி இருக்குது, என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலையே, ஜுவல்லரிஸ் கூட ஏதோ பிஸியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கான், பார்க்குறவங்க எல்லாம் பிஸியாக இருக்க மாதிரி இருக்குது, என்ன தான் நடக்குது, இரு நான் வேணா போய் பிரிம்கிட்ட கேட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு வேகமாக அப்படியே பிம் போகிறா. பிரிம் என்ன வேணும் உனக்கு, இங்கே என்ன நடக்குது, ஏதாவது ஹெல்ப் வேணால் சொல்லுங்கள், நான் பண்ண ரெடியாக இருக்கேன் அப்படின்னு பிம் சொல்ல, அதுக்கு பிரிம் எந்த பதிலும் சொல்லாமல் அவள் பாட்டுக்கு அப்படியே உட்காந்துருக்கா. எப்படியோ பல்பு வேறு கொடுத்துட்டாங்கங்கிற மாதிரி ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது பிம்முக்கு. சரி ஓகே, அவன் எதுவுமே பதில் சொல்லன்னு சொல்லிட்டு அப்படியே வர, நான் கேட்டேன் பிரிம் எதுவுமே என்கிட்ட சொல்லவே இல்லை தெரியுமான்னு சொல்ல, அப்படியான்னு சொல்லி அவனை பார்த்து சிரிச்சிட்ருக்க. அதுக்கப்புறம் மீட்டிங் ரூமு. ஸோ எல்லோரும் அங்கே வந்துட்டாங்க. வந்து அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண வந்தாச்சு. அதாவது அமராபுரம் கலெக்ஷனுக்கு 5th ஆனிவர்சரி வருது. ஸோ நம்ம அவங்களுக்கு எப்பயுமே டிசைன் பண்ணி கொடுப்போம். நெக்ஸ்ட் வீக்கு அந்த டிசைன்ஸில் அவங்க ஒன்று செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டிசைன் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான டிசைன், எல்லாருக்கும் மெயில் பண்ணியிருக்கேன், எல்லோரும் செக் பண்ணிவிட்டு சீக்கிரமாக அதை பற்றி எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுங்கன்னு சொல்ல, எல்லோரும் மொபைலில் மெயில் செக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அங்கே நம்ம இன்டர்ன்ஸ் 4 பேரும் பார்த்துட்ருக்க, எனக்கு எந்த மெயிலும் வரலையே, எனக்கும் இந்த மெயிலும் வரலையே, அப்போ நமக்கு ஏன் அனுப்பலை தெரியலையே, ஏன் அனுப்பலைன்னு சொல்லி ஒரே டவுட்டாக இருக்குது, ஏன் நமக்கு மட்டும் வரல அப்படிங்கிற மாதிரி
இவங்க மட்டும் மாற்றி மாற்றி பேசிகிட்டே இருக்காங்க. ஒரு வேளை நம்ம இன்டர்ன்ஸில் நம்மளோட இமெயில் ஐடி மாற்றி எதுவும் அனுப்பிட்டுப்பாங்களோ? அப்படிலாம் இல்லையே, ஆல்ரெடி நமக்கு எல்லா அசிஸ்டன்ட்ஸ்க்கும் தேவையானது எல்லாமே இங்கே தானே வருது, அப்படித்தானே அப்படின்னு சொல்லி யோ மேலே கை வைக்கிறான் சாமு. யார் உங்ககிட்ட பேசினா, நீ என் ஃப்ரெண்டா போடா அப்படிங்கிற மாதிரி யோ அவனை திட்டிகிட்டே இருக்க. சரி பேசாமல் இருங்கடா. காவ், எங்கள் யாருக்குமே அந்த டிசைனிங் ப்ராஜெக்டை பற்றி எந்த மெயிலுமே வரலையே, எங்களுக்கும் அதில் ஒர்க் பண்ணணும்னு ஆசையாக இருக்குன்னு சொல்ல, அப்படியாங்கிற மாதிரி அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க காவ். அது தேவையே இல்லையே, இது ஒரு மேஜர் கஸ்டமர், அதாவது அவங்கள நாங்கள் பார்த்துக்குறோம். உங்களை மாதிரி இன்டர்னுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது. நாங்கள் என்ன ஒர்க் பண்ணுறோங்கிறத பார்த்து அப்படியே எக்ஸ்பீரியன்ஸை பழகிக்கங்க, அது மட்டும் போதும்னு சொல்லி வேணும்னே சீனியர்ஸ் எல்லாம் பேச, அதை கேட்கும்போது ஒரு மாதிரி இருக்குது லின்னுக்கு. இன்டர்னாக இருந்தால் இதெல்லாம் பண்ணக்கூடாதா? இன்டர்னாக இருக்கும்போது நாங்களும் உங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணி எல்லாம் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றோம். ஸோ எங்களுக்கு ஏதாவது டெவலப் ஆகும்ல. நீ ரொம்ப க்யூட்டாக பேசுகிற, இருந்தாலும் உன்னோட டைம் லிமிட்டு 1 வீக் தான். 1 வீக்குள்ளே உங்களால் டூல்ஸ் மொத்தம் எதை யூஸ் பண்ணணுன்னு தெரியுமா? அதை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் பேசுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணுவீங்களா இல்லையான்னு யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்க, இதுக்கப்புறம் பேசுறதுக்கு எதுவும் இல்லை, ஸோ எல்லோரும் ஒர்க் பண்ண ஆரம்பிங்கன்னு சொல்ல, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுன்னு பிரேம் சொல்கிறா. ஏன் இவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கக்கூடாது? மேபி இன்டர்ன்ஸ்க்கும் சான்ஸ் கொடுக்கறது நல்லது தானே, அவங்களும் பழகிக்குவாங்களேன்னு சொல்ல, இப்போ தான் நிம்மதியாக இருக்குங்கிற மாதிரி லின் அப்படியே நம்ம பிம்மோட தோளில் ஒரு இடி இடிக்க, அவங்களுக்கு சான்ஸ் கொடுங்க, அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுமே, நம்மளால எப்படி முடியும், டைம் வேறு இல்லை அப்படின்னு சொல்ல, ஆக்சுவலி எனக்கு இந்த பிரச்சனையும் இல்லை அவங்களுக்கு சொல்லித்தரதில்ல, ஆனால் யோசிச்சுக்கோ, ஆல்ரெடி நமக்கு ஒர்க் நிறையா இருக்குது, அவங்க ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டு எப்போ அந்த ப்ராஜெக்டை பண்ண போகிறாங்க, ஒரு மென்டராக இருந்து அவங்களுக்கு சொல்லித்தரணுன்னா நம்மளால முடியணும்ல அப்படிங்கிற மாதிரி காவு சொல்ல, பிரிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜுலதீஷ் உங்களாலன்னு சொல்ல, சாரி எனக்கு ஆல்ரெடி நிறைய ஒர்க் இருக்குது, என்கிட்ட இதை பற்றி பேசாதீங்கிற மாதிரி ஜுலதீஷ் அதை பற்றி கண்டுக்காத மாதிரி இருக்க, பிக்கா உங்களுக்கு புரியுதா இல்லையா, எனக்கு 3 ப்ராஜெக்ட் இருக்குது, அதில் இதையும் பார்க்கணுன்னா என்னால் சத்தியமாக முடியாது, என்கிட்ட கேட்கவே கேட்காதீங்க, என்னால் இதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஜுலதீஷ் சொல்லிட்டான். உடனே அதை கேட்கும்போது பிரிம்முக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன்ல, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நீயா, ஆல்ரெடி உனக்கு 2 ப்ராஜெக்ட் இருக்குது, பரவாயில்ல, அது இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கேன். உன் ப்ராஜெக்டை லேட் பண்ணிடாத, அதெல்லாம் பண்ண மாட்டேன், என்னோடய ப்ராஜெக்டையும் பண்ணுவேன், அதே மாதிரி அவங்களுக்கும் ப்ராஜெக்டில் நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன், ஓகே, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி ப்ரிம் சொல்ல, அப்பா இப்போ தான் நிம்மதியாக இருக்குங்கிற மாதிரி இன்டர்னுக்கெல்லாம் ஹாப்பி ஆகிடுது. ஸோ அதுக்கப்புறம் எல்லோரும் அந்த பக்கம் ஓகே பாய், மீட்டிங் முடிஞ்சதுன்னு சொல்லி ஒருத்தரும் போயிட்டாங்க. எல்லாருக்கும் நான் மெயில் பண்ணியிருக்கேன், ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்கன்னு சொல்லி ப்ரீம் சொல்ல, யூஆர் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லி அப்படியே ஹாப்பியாக இருக்குது பிம்முக்கு. எங்களை நம்பினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்ல, இங்கே பாருங்கள், ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்கும் இமெயில் அனுப்பியிருக்கேன், ஸோ நீங்கள் அந்த இமெயிலை பார்த்துட்டு நீங்களே முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் ட்ரை பண்ணுங்கள், முடியலன்னா என்கிட்ட கேளுங்க. அப்போ எங்களுக்கு சொல்லித்தர மாட்டிங்களா? நான் என்ன சொல்லித்தர முடியும்? முடியலன்னா சொல்லுங்கள், அது உங்களோட ஜாப்பு, நீங்கள் பாருங்கள், ஏதாவது பண்ண முடியலன்னா கண்டிப்பாக என்கிட்ட கேளுங்க, நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி ஓகே, கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை நான் கொடுப்பேன்னு சொல்லி லின்னு சொல்கிறான். எனக்கும் உன் மேலே நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக நீ பெஸ்ட்டு கொடுப்பேன்னு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து சிரிச்சுட்டு அப்படியே அந்த பக்கம் பிரிம் போக, பிரிம்னு சொல்லி அப்படியே பிம் கையை தூக்கி வச்சுருக்க, பிம் உனக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி பண்ணுற, வா அப்படின்னு சொல்ல, அப்புறம் எல்லோரும் சேர்ந்து ஹாப்பியாக அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. சாமை மட்டும் பக்கத்துலேயே வராமல் இருக்க, எல்லோரும் சேர்ந்து குரூப் ஹக் பண்ணிக்கலான்னு போக அப்படியே டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு எல்லாருக்கும். ஒரு வழியாக நம்மளையும் நம்பி நமக்காக அவங்க ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க, நம்மளோட பெஸ்ட்டை நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும் சரியா அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் லின்னு ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி ஆகணுங்கிறதுக்காக வேகமாக வெறித்தனமாக பண்ணிகிட்ருக்க, பிம் பிள்ளைக்கு ஒன்றுமே புரியல, எனக்கு இதில் ஒன்றுமே தெரியலையே, என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி கடுப்பாக இருக்குது. நம்மளுக்கு பிரிம் என்ன சொன்னாங்க, டவுட் இருந்தால் வந்து கேளுன்னு சொன்னாங்களே, நான் ரொம்ப அழகாக இருக்கேனா, நான் போய் டவுட் கேட்டு வரேன்னு சொல்ல, அழகாக தான் இருக்க, போ அப்படிங்கிற மாதிரி அவளை பார்த்து சிரிக்க, சரின்னு சொல்லி ட்ரெஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு, பிரிம் அது வந்து எனக்கு ஒரு டவுட், பிரிம் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா, இதை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லித்தரீங்களா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போய் நிற்கிறா. பட் நம்ம பிரிம்மை கண்டுக்க கூட இல்லை அவளை, அப்படியே அவள் பாட்டுக்கு அவளோட வேலையை மட்டும் பார்த்துட்டே இருக்க, நான் பண்ணியிருக்கிறத கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன், ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு சொல்லி கொடுப்பீங்களே, அது கேட்க தான் வந்தேன்னு சொல்லி கேட்க, கையை மட்டும் நீட்டுறா. அவன் முகத்தை கூட பிரிம் பார்க்கவே இல்லை. இந்தாங்கன்னு சொல்லி கையில் இருக்க ஐபேடை கொடுக்க, அதை வாங்கி அப்படியே செக் பண்ணிகிட்டே இருக்கா. பார்த்துட்டு இது என்ன இப்படி பண்ணியிருக்கு, கான்செப்டே ரொம்ப தப்பாக இருக்குது புடி அப்படிங்கிற மாதிரி சொல்ல,
பிம்முக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. அட பாவி, என்ன இவ இப்படி சொல்லிட்டான்னு எல்லா டீட்டெயில்ஸையும் மிஸ் பண்ணியிருக்கேன். எதையாவது கரெக்டாக பண்ணியிருக்கியா? இந்த அப்படி நீ என்ன இப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லி ஐபேடை கொடுக்க, எதுவுமே சரியில்லையா அப்படிங்கிற மாதிரி கையில் ஐபேடை வாங்கிட்டு அப்படியே பிம்முக்கு ஒரு மாதிரி கவலையாக இருக்குது. பிரிம் அவளோட வேலையை மட்டும் பார்த்துட்டே இருக்க, தேங்க்ஸ், அட்லீஸ்ட் இதை பற்றி எனக்கு சொல்லி கொடுத்தீங்கள, அது வரைக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் ஏதாவது ஹெல்ப் என்ன கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து கேட்குறேன், சரியா அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி சத்தமாக பேசிட்டு இருந்தவ கொஞ்சம் க்யூட்டாக அப்படியே பேச ஆரம்பிச்சிட்டா. பிரிம் அதை கண்டுக்காமல் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கா, கையில் ஏதோ பேப்பர்ஸ் வச்சு. இவள் போனதுக்கப்புறம் லைட்டாக திரும்பி ஒரு செகண்ட் அவளை பார்த்துட்டு அப்படியே இவள் பாட்டுக்கு ஒர்க்கை பார்த்துட்ருக்க. அப்படியே வந்து அங்கே வந்து உட்கார்றா பிம். என்னாச்சு பிம், நீ ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறியா? ஓகே தானேன்னு சொல்லி கேட்க, யோவும் பக்கத்தில் போய் என்னாச்சு பிம்னு சொல்லி கேட்க, அது நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். என்னால் பிரிம்மை பக்கத்தில் போய் பார்த்தேன்னு தெரியுமா, பிரிம் என்கிட்ட அழகாக பேசினா தெரியுமா, ஏண்டி உனக்கு பைத்தியமானு யோ கேட்க, இங்கே பாரு அவங்க உன்னை குப்பை தொட்டி மாதிரி பார்க்குறாங்க, நீ என்னென்னா பின்னாடியே போய் அலைஞ்சிட்ருக்க. பரவாயில்ல, அவங்க நீ எப்படி வேணாலும் இருக்கட்டும், என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்படியே லைட்டு மாதிரி வெளிச்சமாக இருப்பாங்கன்னு சொல்ல, ஏய் பேசாமல் இரு, எதுக்கு அவகிட்ட இப்படியே பேசிகிட்டு இருக்க, பேசாமல் இருக்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி சாம் சொல்ல, சரி சரி என்னோடய வேலையை எனக்கு பார்த்துக்க தெரியும், சரி விடு நான் பார்த்துக்கிறேன், சரி நான் கிளம்ப போகிறேன் அப்படிங்கிற மாதிரி யோ சொல்கிறான். யோ ஆல்ரெடி கிளம்பிட்டியா? சரி சரி நீ சொல்கிறது கரெக்டு தான், விடு விடு நம்ம கிளம்பலாம். அவள் சொன்னால அந்த மாதிரி க்யூட்டாக என்னோடய டிசைன் நான் பண்ணிவிட்டு கண்டிப்பாக அவளை போய் பார்ப்பேன். ஒரு நாள் கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் பிரிம் என்கிட்ட நான் ரொம்ப நல்லவ அப்படின்னு என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, அப்போ நடக்கும் பாருன்னு சொல்லிட்டு அப்படியே பிரிம்மை பார்த்து சைட் அடிச்சுட்டே இங்கே உட்காந்துருக்கா பிம்மு. ஏன் தான் இப்படி இருக்கியோ ஒன்றுமே புரியல, சரி வேலையை பார்க்கலாமா அப்படின்னு சொல்ல, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், என்னால் இன்றைக்கி வேலையெல்லாம் பார்க்க முடியாது தெரியுமான்னு சொல்லி அப்படியே ஹாப்பியாக இருக்குது பிம்முக்கு. ஸோ இவங்க ஹாப்பி மூமெண்ட் ஒரு பக்கம் அப்படியே போயிட்டே இருக்க, அதுக்கப்புறம் 2-3 பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுங்கன்னு சொல்ல, பாக்ஸ் எல்லாம் தூக்கி கையெல்லாம் வலி எடுத்துச்சு பிம்முக்கு. எனக்கு கை ரொம்ப வலிக்குது தெரியுமா, என்னால் வேலையே பார்க்கவே முடியலன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே வந்துட்டே இருக்கா. இங்கே வந்து பார்த்தா நம்ம லின்னு ரொம்ப க்யூட்டாக அழகாக ஏதோ ஒரு டிசைன் பண்ணிகிட்ருக்க. இந்த டிசைன் நல்லா இருக்கா, பிரிம் பண்ண டிசைன்ஸை நான் பார்த்துருக்கேன், ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்ததில்லன்னு சொல்ல, இது பிரிம்மோட தான், குடு நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி பிம் வாங்கி பார்த்துட்டு, வா ஓ மை காட் ஸ்டன்னிங் பியூட்டிஃபுல், உண்மையாகவே சொல்கிறேன் பிரிம் உங்ககிட்ட மட்டும்தான் இந்த மாதிரி யூனிக்கான டிசைன்ஸ் கிடைக்கும், எவ்வளோ அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி அப்படியே ஜொல்லு வடிய பார்த்துட்டே இருக்க. அப்புறம் நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். என்ன முடிவுன்னு பிம் கிட்ட கேட்க, நான் அவங்கள சுற்றி போக போகிறேன். என்னது சுற்றி போக போறியா? அது ஒன்றும் இல்லை, நான் அவங்கக்கிட்ட ஸ்டூடெண்ட்டாக போக போகிறேன். கண்டிப்பாக அவங்கக்கிட்ட போய் நான் கேட்க போகிறேன், எனக்கு எல்லாமே சொல்லிக் கொடுங்கன்னு. என்னது எல்லாமே சொல்லிக் கொடுக்கணுமாங்கிற மாதிரி யோசனை. ஏய் சும்மா இருடா, நீ வேறு டைம் வேறு போயிட்டே இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிம் அப்படின்னு சொல்லி டான்ஸ் ஆடிக்கிட்டே அப்படியே போய்கிட்டே இருக்கா. பிரிம் அப்படியே பிஸியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. ஏய் அவள் என்னடா இப்படி போகிறா, என்னடா நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி 3 பேர் அப்படியே பார்த்துட்டே இருக்க. கண்டிப்பாக அங்கே ஏதோ நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி 3 பேரும் பார்த்துட்டே இருக்க. அப்படியே டான்ஸ் ஆடிட்டே போய் டேபிள் கிட்ட நின்று பிரிம் அப்படின்னு சொல்ல, பிரிம் அப்படியே திரும்பி பார்க்க, ஐயோ அப்படிங்கிற மாதிரி நேராக நின்றுட்டு, என்ன உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா சொல்லுங்கள், உங்களோட ஆன்கோயிங் ப்ராஜெக்டில் என்ன ஹெல்ப் வேணாலும் நான் பண்ண ரெடியாக இருக்கேன், எனக்கு எந்த ஹெல்ப்பு வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிரிம் பாட்டுக்கு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கா. வேறு ஏதாவது வேலை இருந்தால் கூட கொடுங்களேன், எல்லா வேலையாக இருந்தாலும் உங்களுக்காக பண்ண நான் ரெடியாக இருக்கேன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பிரிம் சொல்ல, அப்படியே பிரிம்முக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. இங்கே பாரு, உனக்கு என்ன வேணுமோ சொல்லிட்டு கிளம்பு, என்னை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க. அவங்க 3 பேரும் அப்படியே இவங்களே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ பிம் அப்படியே பார்த்துட்டே இருக்க, அது வந்துன்னு சொல்லிட்டு டக்குன்னு அப்படியே கீழே முட்டி போட்டு உட்காந்துட்டா. நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியுமா, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணா நான் பண்ணுறேன், உங்ககிட்ட இருந்து நிறைய கற்றுக்கணுன்னு ஆசையாக இருக்குது, எனக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்க முடியுமா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கண்ணை சிமிட்டி பேசிகிட்டே இருக்க. இங்கே பாரு, நீ உனக்கு போர் அடிச்சா போய் உன் டெஸ்கில் சும்மா உட்காரு, என்கிட்ட வந்து இந்த மாதிரி கேட்குற வேலையெல்லாம் வச்சுக்காத, எனக்கே 1008 வேலை இருக்குது, இதில் இவ வேற கடுப்பாக்குறாங்கிற மாதிரி பிரிம் அவளை கண்டுக்க கூட இல்லை. பிரிம் பாட்டுக்கு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்க. பிம்முக்கு அப்படியே ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுச்சு. அப்புறம் குடுன்னு ஓடி வர, இவனுக்கு 3 பேர் எதுவுமே நடக்காதபடி அப்படியே நின்றுட்டே இருக்க. அப்படியே ஓடி வந்துட்டா. ஐயோ எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பிம் அப்படியே அங்கே இருக்க சேர் எடுத்து போட்டு உட்காந்துக்க. என்னாச்சு, நீ ஓகேவா? நான் ஓகேவே கிடையாது, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லி அப்படியே பிம் அழுதுகிட்டே இருக்க. லின்னும் யோவும் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. விடு பார்த்துக்கலாம் விடு, அவங்களுக்கு தான் உன்னை பார்த்தாலே பிடிக்கல. ஏய் ஏன்டா அப்படி சொல்கிற, பேசாமல் இருடா
வரான்லேன்னு சொல்ல, வேற என்னடா இவளும் பின்னாடியே போயிட்டே இருக்கா, அவங்க தான் இவளை பார்க்கவே மாட்டேங்கிறாங்க, இவ என்னமோ சும்மா இப்படி இப்படின்னு அலைஞ்சிட்டே இருக்கா, இது இன்றைக்கி மட்டுமா நடக்குது, இங்கே வந்ததுலேருந்து இதே தான் நடக்குது, அடுத்த வாரம் ப்ராஜெக்ட்கான ஒர்க்கை பார்க்குற வழியை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கப்புறம் சரி ஓகேன்னு எல்லாரும் பிஸியாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தூங்கி தூங்கி அப்படியே விழுந்துட்டே இருக்கான். ஆப்போசிட்டில் பிரிம் உட்காந்துட்டு அங்கே பிரிம்மை சைட் அடிச்சுட்டே இருக்கா. ஏண்டி நீ சைட் அடிக்கிறதுக்கு நான் தான் கிடச்சினாங்கிற மாதிரி யோக்கு டென்ஷனாக இருக்குது. பிரிம் அங்கே உட்காந்து ரொம்ப பிஸியாக ஏதோ இந்த ப்ராஜெக்ட் இருக்குல்ல அதை முடிக்கணுங்கிறதுக்காக அப்படியே ஒர்க் பண்ணிகிட்டே இருக்க. இங்கே பாரு, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நீ வீட்டுக்கு வருவியா மாட்டியா, ஒழுங்காக சொல்லிடு, என்னால் முடியலன்னு சொல்ல, இங்கே பாரு உனக்கு வேலை இருந்தால் நீ போ, நான் பார்த்துட்டு நான் பொறுமையாக தான் வருவேன், உன்னை மாதிரி இருக்கிற பொண்ணெல்லாம் சமாளிக்க முடியாது, என்னமோ பண்ணு, நான் கிளம்புறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போகிறான். அப்படியே பிம் பார்த்துட்டே இருக்க. பிம்மோட பக்கத்தில் பின்னாடி போய் சொல்கிறான், நான் ஒன்று சொல்கிறேன், மறுபடியும் போய் அவங்கக்கிட்ட ஸ்ட்ரைட்டாக ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி அடி வாங்கிட்டு இருக்காது, எப்படி நீங்கள் எவ்வளோ நேரம் உட்காந்துருந்தாலும் அவங்களுக்கு ஒன்றும் சொல்லித்தர போகிறதில்ல, பேசாமல் கிளம்பு அப்படிங்கிற மாதிரி மெதுவாக சொல்லிட்டு பிரிம் குட் பாய்னு சொல்லிட்டு அப்படியே அவன் பாட்டுக்கு கிளம்பிட்டான். பிரிம் அப்படியே ஒர்க் பண்ணிகிட்டே இருக்க சொல்லிட்டு போனது அப்படியே பிம்முக்கு ஞாபகம் வருது. நீ எவ்வளோ நேரம் இங்கே ஒர்க் பண்ணிட்டு உட்காந்தே இருந்தாலும் கண்டிப்பாக பிரிம் உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்கன்னு சொன்னது ஞாபகம் வர, எப்படியாவது பிரிம்மை போய் நம்ம கரெக்ட் பண்ணியே ஆகணும், வேகமாக போகலாம், ஹெல்ப் வேணும்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் காஃபி போட்டுட்டு எக்ஸ்கியூஸ் மீ பிரிம், காஃபி குடிக்கிறீங்களான்னு சொல்லி பக்கத்தில் போக அப்படியே பிரிம் திரும்பி அவளை ஒரு செகண்ட் பார்க்குறா. என்னதுங்கிற மாதிரி பார்க்க, உங்களுக்காக காஃபி போட்டு வந்தேங்கிற மாதிரி ஒரு செகண்ட் அப்படியே பிரிம்மை பார்த்துட்டே இருக்க. தள்ளுங்கிற மாதிரி அப்படி லைட்டாக தள்ளி விட காஃபி அப்படியே அங்கே இருக்கிற அந்த டெஸ்கில் கொட்ட, அப்புறம் பக்கத்தில் இருக்க ப்ளக் பாயிண்ட்லேயும் கொட்டிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் கம்ப்யூட்டர் எல்லாமே டோட்டலாக ஆஃப் ஆயிடுச்சு, டிசைனும் போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. என்னாச்சுன்னு சொல்லி கம்ப்யூட்டர் தட்டி தட்டி பார்த்துட்டு பிரிம்முக்கு இன்னும் டென்ஷன் ஆகிடுச்சு. நான் பண்ணுவான்னு பிம்மு சொல்ல, இங்கே பாரு நீ வாயை மூடிட்டு எல்லாத்தையும் முடிச்சிட்டில்ல, இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல, நான் வேணும்னு இந்த மாதிரி எதுவும் பண்ணல, நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்களா, நீ தானே பார்த்துட்டே இருந்தேன், நான் சேவ் பண்ணனா இல்லைன்னு உனக்கு தெரியாதான்னு சொல்ல, சாரி நான் தெரியாமல் இந்த மாதிரி பண்ணிட்டேன், மனசார மன்னிப்பு கேட்குறேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டே இருக்க. மறுபடியும் கம்ப்யூட்டர் தட்டி தட்டி பார்க்குறா பிரிம்மு, அது ஓப்பன் ஆகிற மாதிரி தெரியல. ஐம் சாரின்னு சொல்லி பிம் அப்படியே ஒரு மாதிரி அழுகிற மாதிரி பிரிம்மை பார்த்துட்டே இருக்க. நான் வேணா இதே மாதிரி மறுபடியும் உங்களுக்கு அந்த டிசைனை ரெடி பண்ணி கொடுத்துருவான்னு சொல்ல, இந்த டிசைனை நீ பண்ணித்தர போகிற, எல்லாத்தையுமே கெடுத்தது நீ, இப்போ அதே டிசைனை திரும்பி உன்னால் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுச்சு. நீ முதல்ல இங்கேருந்து போறியா அப்படிங்கிற மாதிரி டென்ஷனாக அப்படியே பிரிம் கத்திட்டே இருக்க. பிரிம்மோட கையை பிடிச்சிட்டு பிம் அப்படியே அழுக ஆரம்பிக்கிறா. ப்ளீஸ் பிரிம், நான் வேணும்னு எதுவும் பண்ணல, புரிஞ்சுக்கோங்க, எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, கண்டிப்பாக அந்த டிசைனை நான் உங்களுக்காக திரும்பவும் வரைஞ்சி கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே பிம் அழுதுகிட்டே இருக்க. பிரிம் அதை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி அவளுக்கு டென்ஷன் ஆகிடுது. கையை அப்படியே எடுத்து விட்டுட்டு அவள் பேக் எடுத்துகிட்டு அவள் பாட்டுக்கு வேகமாக அந்த பக்கம் போயிட்டா. இதை பார்க்கும்போது பிம்முக்கு இன்னும் கொஞ்சம் கவலையாக இருக்குது. ஹெல்ப் பண்ணுறேன்னு வந்து கடைசியில் எல்லாத்தையுமே நான் இப்படி பண்ணிட்டேனே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி அவளுக்கு கவலையாக இருக்குது. இவள் போகிறவ சும்மா இல்லாமல் நீ பண்ண பெரிய ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு வேற போயிருப்பா. அதை நினச்சி இன்னும் அப்படியே பிம்முக்கு ஒரு மாதிரி கவலையாக இருக்குது. அதுக்கப்புறம் பிரிம் அவளோட டிசைன் அப்படியே வரைஞ்சிக்கிட்டே இருக்க. சுற்றி எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க. அந்த டிசைன் பார்க்குறக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது. பிரிம் 3D மாடல் எப்படி பண்ணோம் அப்படிங்கிறத இன்டர்னுக்காக சொல்லி கொடுத்துட்ருக்க. தேங்க்யூ பிரிம், ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, 3D மாடலிங் எப்படி பண்ணணும் தானே சொன்னேன், இந்த முழு டிசைன் உன்னோடது, ரொம்ப அழகாக இருக்குது நீ பண்ணியிருக்க டிசைன் அப்படின்னு சொல்லி லின் கிட்ட பிரிம் சொல்லிட்டு இருக்க. ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குல்ல, ஆமாம் ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உன் டிசைனுன்னு சொல்ல, இப்போ தான் நிம்மதியாக இருக்குது, ஃபர்ஸ்ட்டு ப்ராஜெக்டே நல்லா இருக்குன்னு பிரிம்மே சொல்லிட்டாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருக்க. அப்புறம் எனக்கு இன்னொரு டவுட் இருக்குது, நீங்கள் எல்லா ஒர்க்கையுமே ரொம்ப க்யூட்டாக அழகாக பண்ணுறீங்க, ஆனால் என்னால் நம்பவே முடியல, ஒரு சில டவுட் உங்ககிட்ட கேட்டால் நீங்கள் ஃபினிஷ் பண்ண சொல்லி கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக சொல்வேன், அது பிம் இங்கே வா அப்படின்னு சொல்ல, பிம் பிஸியாக ஏதோ அப்படியே டைப் பண்ணிகிட்டே இருக்கா. பிம் இங்கே வான்னு கூப்பிட்டே இருக்காங்க. ஆக்சுவலி பிம்முக்கு தான் பிரிம்முக்கிட்ட பேசுனா ரொம்ப பிடிக்கும்ல, சரி கூப்பிடலான்னு சொல்லி வந்து கூப்பிட்டா அவள் பிஸியாக ஏதோ பண்ணிட்டு இருக்கா. இங்கே பாரு நீ என்ன பண்ணிகிட்ருக்க, உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டால் பதில் சொல்ல மாட்டியா, நான் எதுவும் பண்ண மாட்டேங்கிற மாதிரி அப்படியே வேகமாக ஏதோ ட்ராயிங் பண்ணிகிட்டே இருக்கா. ஆமாம் நீ என்னடி ட்ரை பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தா கையில் நேற்று அப்படியே கொட்டி போச்சு இல்லை அந்த காஃபி, அந்த பேப்பரை கையில் வச்சுட்டு அதை வச்சு அப்படியே ஏதோ வரைஞ்சிட்ருக்க, இந்த டிசைனை வரைய போகிற, இது பார்க்குறக்கு ரொம்ப மோசமாக இருக்குது, பேசாமல் போயிடுடா அப்படின்னு சொல்லி கடுப்பாக இருக்குது பிம்முக்கு. இங்கே பாரு இது கண்டிப்பாக நல்லவே இல்லை, இந்த கண்டிஷனில் இந்த பேப்பரை வச்சுக்கிட்டு நீ வரைய வேற ட்ரை பண்ணிகிட்ருக்க, அதெல்லாம் நல்லாவே வராது, இங்கே பாரு யார் இது உனக்கு பண்ணி கொடுத்ததுன்னு சொல்ல, யாரும் இல்லை என்னை விட்டுட்டு போறியா அந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி டென்ஷனாக இருக்குது பிம்முக்கு. பிம் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது
பார்க்கும்போது ப்ரிம்முக்கு இன்னும் காமெடியாக இருக்குது, சிரிச்சுக்கிட்டே இருக்க. அதுக்கப்புறம் அந்த டிசைன்ஸ் எல்லாம் அப்படி நம்ம இன்டர்ன் பண்ண டிசைன்ஸ் எல்லாம் மீட்டிங்கில் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிகிட்டு இருக்காங்க. ரொம்ப சூப்பராக அழகாக இருக்குது. அது 3D மாடலிங்கை பார்க்கும்போது இன்னும் நல்லாயிருக்கு. இது எல்லாமே நம்ம லின் பண்ண டிசைன் தான். ஸோ எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அவங்களோட ஃபீட்பேக்கை கண்டிப்பாக என்கிட்ட சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி லின் எல்லாருக்கும் சொல்ல, டிசைன் ரொம்ப நல்லாயிருக்கு, பியூட்டிஃபுல்லாக இருக்குது, எலிகெண்ட்டாக இருக்குது, யூனிக்காகவும் இல்லாமல் ஒரு மாதிரி நல்லாயிருக்கு, டைமண்ட் கூட உன் டிசைன்ஸில் ரொம்ப அழகாக கொண்டு வந்திருக்க, நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லி மற்ற எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த டிசைனை நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். எனக்கு இந்த நெக்லஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஜொலுதி சொல்லிட்டு இருக்கான். ரொம்ப நல்லாவும் இருக்குது. மிடில் மட்டும் ஒரு சின்ன மிஸ்டேக்கு, அதை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லி, அந்த டைமண்டோட ஷேப்பை கொஞ்சம் மாற்றியிருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்ல, அதெல்லாம் இல்லை, இந்த ஷேப் தான் அதுக்கு ஹைலைட்டு அப்படிங்கிற மாதிரி ப்ரிம் சொல்கிறா. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, இதே ஷேப்லேயே இது பண்ணு, இது ரொம்ப எனக்கும் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருக்க. எல்லாருக்கும் ஹாப்பியாக இருக்குது. அப்பா ஒரு வழியாக நம்மளோட ப்ராஜெக்டை அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்ல, நான் காவ் சொல்கிறாங்க, உங்களோட டிசைனை நான் நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன், எல்லாமே ஓகே தான். ஆனால் இதில் நம்ம ஷோலோட ஐடென்டிட்டின்னு அங்கே ஒன்று இல்லவே இல்லையே, அது இல்லாமல் இதை எப்படி நான் அனுப்ப முடியும்? நான் அனுப்புனா கூட அவங்க இதை அப்ரூவ் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. சாரி, எனக்கு என்னமோ ரிஸ்க் எடுக்க வேணான்னு தோணுது. இதில் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு என்ன இருக்குது? இந்த டிசைன் ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதில் நம்ம ஷோலோட அந்த பழைய டிசைன் வரக்கூடாதுன்னு தான் அவங்க மென்ஷன் பண்ணாங்க. ஸோ அந்த டிசைன் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த டிசைன் நல்லா இருக்குன்னு சொல்லி ப்ரிம் சொல்ல, ப்ரிம் நீ என்ன பண்ணுற? ஆல்ரெடி நான் உன்னோட டிசைன், ஜுவல்லரிஸ் டிசைன் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் சலினோட டிசைனையும் நான் செலக்ட் பண்ணிட்டேன்னு சொல்லி காவ் சொல்ல, ஹாப்பியாக இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு எல்லாருக்குமே. அப்பா ரொம்ப தேங்க்யூ காவ், தேங்க்யூ ப்ரிம் அப்படின்னு சொல்ல, சலின் உன் டிசைன் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல, சரி ஓகே எனக்கு அனுப்புன்னு சொல்ல, அந்த டிசைனை அப்படியே அனுப்புகிறான். அதாவது காவ் வந்து தனியாக எனக்கு மட்டும் கொடு, வேறு யாருக்கும் நீ அனுப்ப வேணான்னு சொல்ல, எப்படியோ ஹாப்பியாக இருக்குது. எனக்கு ஒன்று நினச்சா ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. உன் டிசைன் செலக்ட் ஆகும்னு எதிர்பார்க்கவே இல்லை, எப்படியோ உன் டிசைன் செலக்ட் ஆகிடுச்சின்னு சொல்லி லின்னோட டிசைனை அங்கே அப்ரூவ் பண்ணிட்டாங்க. அதனால எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்க. எதிர்பார்க்கவே இல்லை, கண்டிப்பாக ஒரு நாள் இதை பண்ணுவேன்னு நினச்சேன். எக்ஸலண்ட், அவுட்ஸ்டாண்டிங்னு சொல்லி இவ டிசைன் வரவே கூடாதுன்னு யார் பேசினாங்களோ அவங்க எல்லாமே லின்னோட டிசைன் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்டே இருக்காங்க. எல்லாம் ஓகே தான், ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த டிசைனில் நான் சொன்னபடி கொஞ்சம் மாற்றி வச்சுருந்தா நல்லா இருக்குங்கிற மாதிரி ஜொலுதி சொல்ல, ஐயோ ஆரம்பிக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி இருக்க. சரி கங்க்ராச்சுலேஷன், என்ன இருந்தாலும் உன் டிசைனை செலக்ட் பண்ணிட்டாங்களே, ஹாப்பியாக இருக்குன்னு சொல்ல, உடனே உன் டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பிரசிடென்ட் உங்ககிட்ட இதை பற்றி ஈவினிங் பேசணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீ நாளைக்கு ஃப்ரீயாக இருந்தால் இதை பற்றி அவங்கக்கிட்ட பேசிடு சரியா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டே இருக்க. சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் ஹாப்பியாக இருக்குது. காவ் மட்டும் இதை பார்த்துட்டு முறைச்சிட்டு அப்படியே அந்த பக்கம் போயிட்டே இருக்க. அடுத்து நம்ம ப்ரிம் பாப்பா அப்படின்னு நடந்து வந்துகிட்டே இருக்க. ப்ரிம்மை ஃபாலோ பண்ணிவிட்டு பிம் அப்படியே வந்துகிட்டே இருக்கா. ப்ரிம் ஒரு நிமிஷம் இருங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ப்ளீஸ், ஏன் இவ்வளோ வேகமாக போகிறீங்க, ஒரு நிமிஷம் இருங்களேன்னு சொல்லிட்டு ப்ரிம்மை ஃபாலோ பண்ணிவிட்டு பிம் அப்படியே வந்துகிட்டே இருக்க. கையை பிடிச்சிட்டு ஒரே ஒரு நிமிஷம் நில்லுங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஒன்றும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி ப்ரிம் அந்த பக்கம் போக, ப்ளீஸ் ஏன் இப்படி பண்ணுறீங்க, நான் உங்ககிட்ட ஹெல்ப் தானே பண்ண வந்தேன், தெரியாமல் நடந்துருச்சுன்னு சொல்ல, இங்கே பார் உனக்கு போகணுன்னா போ, என் கூட வராது அப்படிங்கிற மாதிரி ப்ரிம் போயிட்டே இருக்க. ப்ரிம் ப்ளீஸ் ஏன் மேலே இவ்வளோ கோவப்படுறீங்க, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. உங்களோட டிசைனை நான் ஒர்க் பண்ணணுன்னு எவ்வளோ ட்ரை பண்ணேன், நான் ஒன்றும் ஃபன்னெல்லாம் பண்ணல தெரியுமா, என்னோடய ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கணும்னு நினச்சேன், நீங்கள் தான் எனக்கு எதுவுமே சொல்லித்தர மாட்டேங்கிறீங்க, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க ஏதாவது ஒரு வழி இருந்தால் சொல்லுங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போய் கேட்க, விடு என்னன்னு சொல்லி போக, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி ப்ரிம் அப்படியே ப்ரிம் கிட்ட கேட்டே இருக்க. இங்கே பாரு என் பின்னாடி வராத, என்னோடய வழியை விட்டுரு அப்படிங்கிற மாதிரி ப்ரிம்முக்கு டென்ஷன் ஆகுது. நான் என்ன பேசினாலும் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டிங்களா, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வரேன், நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு மறுபடியும் பேசிகிட்டே இருக்க. அவள் வேகமாக போகிறா. அப்படியே ப்ரிம்மோட கையை ப்ரிம் ஒரு செகண்ட் பிடிச்சி இழுக்க, அப்படியே ஒரு செகண்ட் திரும்பி பார்த்த உடனே ப்ரிம்முக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. ரெண்டு பேரும் பேசும் க்ளோஸாக அப்படியே இருக்க. ப்ரிம்முக்கு இதை பார்க்கும்போது ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுச்சு. அவள் எதிர்பார்க்கவே இல்லை ப்ரிம் கிட்டே இவ்வளோ க்ளோஸாக இருப்பேன்னு. ப்ரிம்மா அவளை அப்படியே பார்த்துட்டே இருக்க. சடனாக அப்படியே ப்ரிம் நகர்ந்து போகிறா. அப்படியே அவளோட ஸ்லிப்பர் அப்படியே ஸ்லிப்பாக மேடம் அப்படியே கீழே விழுக, காலில் நல்லா அடிபட்டுருச்சு. ஐயோ ப்ரிம்னு சொல்லி ப்ரிம் கத்திகிட்டே போய் பார்க்க, காலை செம்ம அடி, எந்திரிச்சு நடக்கக்கூட முடியல, அந்தளவுக்கு காலில் அடிபட்டிருக்கு. விடுன்னு சொல்ல, நீங்கள் ஓகேவா வாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி கையை பிடிச்சி ஒரு வழியாக மெல்ல அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டான். காலில் ரொம்ப அடிபட்டிருக்கு போல், நான் வேணா ஏதாவது ஹெல்ப் பண்ணிட்டா ஐஸ் பேக் போட்டு விடுவான்னு சொல்லி ப்ரிம் ஐஸ் பேக் எடுத்துகிட்டு வர, நீ ஒன்றும் பண்ண வேணாம் நானே பண்ணிக்கிறேங்கிற மாதிரி ப்ரிம் சொல்கிறா.
ப்ளீஸ் என்னை ஹெல்ப் பண்ண விடுங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தானே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பிம் சொல்ல, தேவையில்லை நானே பண்ணிக்கிறேன், நீ விடு முதல்ல அப்படின்னு சொல்ல, அது வந்து நான் தான் அப்படின்னு சொல்லி ஏதோ பேச வரா. நான் தான் சொல்கிறேன்ல நானே பண்ணிக்கிறேன்னு, தயவு செஞ்சு என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கியா? எப்போ பார்த்தாலும் என் பின்னாடியே வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணுற. இது ஒன்றும் ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது, நிறைய டைம் நீ பண்ணுறது எல்லாமே எனக்கு பிரச்சனையில் தான் வந்து முடியுது. அது வந்து நான் இங்கே பாரு, நீ ஆல்ரெடி வளர்ந்துட்டீல, உனக்கு புரியுதா புரியலையா? உனக்கு ஏதாவது ஒர்க்கில் டவுட் இருந்தால் அதை கேளு சொல்லித்தரேன், அதை விட்டுட்டு அதுலேயே நீ பெட்டராக ட்ரை பண்ணணும், நான் உனக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நீ என்னைக்காவது ரெஸ்பான்சிபிளாக நடந்திருக்கியா? நீ ஒர்க் பண்ணுற மாதிரியா இருக்க? யோசிச்சு பாரு, உன்னை பற்றி முதல்ல நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி பிரிம் அப்படி டென்ஷனாக ஒரு மாதிரி பிம் கிட்டே பேச, நான் உண்மையாகவே ஹார்டாக ட்ரை பண்ணுறேன், ஆனால் அது வந்து எங்கே ஹார்டாக ட்ரை பண்ணுறேன், இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது, நீ சின்சியராக ஒர்க் பண்ணி கொஞ்சம் யோசிச்சு பாரு, நீ பண்ணுற ஹார்ட் உனக்கு பத்தலை, இன்னும் கொஞ்சம் அதிகமாக நீ ஒர்க் பண்ணணும், என்னை கொஞ்சம் தனியாக இருக்க விடுறியா, தயவு செஞ்சு இங்கேருந்து போ அப்படிங்கிற மாதிரி பிரிம்முக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுது. பிரிம் இப்படி பேசுகிறத பார்த்தோன்னே பிம்முக்கு இன்னும் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. என்னடா அவள் இப்படி நம்மள்கிட்ட சொல்லிட்டாளே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி மேடம்க்கு டல்லாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பிரிம் அவள் பாட்டுக்கு அவள் ஒர்க்கை பார்க்க ஆரம்பிக்க, இதுக்கப்புறம் இவளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நம்ம போயிடலாங்கிற மாதிரி பிம் அப்படியே அந்த பக்கம் போயிட்டே இருக்க, லைட்டாக அவள் போகிறாளா இல்லையான்னு பிரிம் அப்படியே ஓரக்கண்ணில் பார்த்து செக் வேறு பண்ணிக்கிறாங்க. பிம்மை தான் காட்டுறாங்க. பிம் காலேஜில் போய் அவள் ப்ராஜெக்ட் எல்லாம் கொடுத்துட்டு வரணும் போல். எல்லாத்தையும் நான் சப்மிட் பண்ணிவிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க நம்மளை பார்த்துக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே வந்துகிட்டே இருக்கா. அப்படியா, சரி எனக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாவது வாங்கிட்டு வா, நிறையா வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படியே பிம் நடந்து வந்துகிட்டே இருக்க. திரும்பி பார்த்தா ஆப்போசிட்டில் அவளோட பாய் ஃப்ரெண்ட் அங்கே நின்றுட்டுருக்கான். நீ இங்கே தான் இருக்கியா அப்படிங்கிற மாதிரி ஹாப்பி ஆகிடுது பிம்முக்கு. சரி ஓகே, ஃபோன் பண்ணி என்ன பண்ணுறேன்னு கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படியே ஃபோன் பண்ண, என்ன பண்ணிகிட்ருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி பாய் ஃப்ரெண்ட் கிட்டே கேட்க, அவன் நான் நல்லா இருக்கேன், நீ என்ன பண்ணுற, உன் ப்ராஜெக்ட்லாம் எப்படி போயிட்டுருக்கு? ப்ராஜெக்ட்லாம் நல்லா போகுது, உன்னை தான் பார்க்க வரணும்னு நினச்சேன், என்னால் பார்க்கவே முடியல, சாரி டார்லிங், நான் உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன்னு தெரியுமான்னு சொல்லி பிம் கொஞ்சம் ஓவராக பேச, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு முக்கியமான வேலை இருக்குல்ல, அந்த வேலையை நீ பாரு, அதாவது நீ இன்டர்னாக ஒர்க் பண்ணிகிட்ருக்க, அதையும் முடிக்கணும், உனக்கு நிறைய வேலை இருக்கும், எவ்வளோ நாள் ஆனாலும் உனக்காக நான் வெயிட் பண்ணுவேன், முதல்ல அதுதான் உனக்கு முக்கியம் தெரியுமான்னு சொல்ல, நம்ம சாப்பிட எங்கேயும் வெளியே போகலாமா? சாப்பிடவா, முதல்ல ஒர்க்கை பாரு, அதுக்கப்புறம் பார்க்கலாம், நான் உன்னை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் சரியா, கண்டிப்பாக டைம் வரும்போது நானே வந்து உன்னை பார்க்குறேன் ஓகேவான்னு சொல்ல, சரி ஓகே, திடீர்னு நம்ம பார்த்தா கூட நல்லா தானே இருக்கும்னு சொல்ல, என்ன பேசுகிற நீ, அது நல்லா இருக்கும், இருந்தாலும் நீ ஒர்க் பண்ணணும்ல, அதுதானே உனக்கு ரொம்ப முக்கியம், ஸோ இப்போதைக்கு நம்ம எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு உன்னோட வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி அப்படியே பாய் ஃப்ரெண்டு பேசிக்கிட்டே இருக்க, பிம்முக்கு இதை கேட்கும்போது ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறா. நான் உங்ககிட்ட பக்கத்தில் வந்து அப்படியே உனக்கு சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன், நான் எவ்வளோ லக்கி, இந்த மாதிரி கேரிங்கான ஒரு பாய் ஃப்ரெண்ட், என்னோடய ஒர்க்கை பாருன்னு சொல்கிறானேங்கிற மாதிரி அப்படியே பின்னாடி இருந்து கையை நீட்டிட்டு ஸ்டெப் எடுத்து வச்சு மெல்ல மெல்ல பூனைக்குட்டி மாதிரி நடந்து போகிறா. அவனை அப்படியே போய் ஹக் பண்ணுங்கிறதுக்காக கையை நீட்டிட்டு போயிட்டே இருக்க, ஒரு பொண்ணு முன்னாடி இருந்து ஓடி வந்து, டார்லிங் போகலாமா, உனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறவா போகல அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே கூட்டிகிட்டு அந்த பையன் போக, இதெல்லாம் பார்க்கும்போது பிம்முக்கு ஷாக்கு. அடப்பாவி, இப்போ தான் நல்லவன் நினச்சா இவனடா இப்படி பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரி அப்படியே டென்ஷன் ஆகிடுது பிம்முக்கு. திரும்பி பார்த்தா பிம் அங்கே நின்றுட்டுருக்கா. பிம் நீயா அப்படிங்கிற மாதிரி பார்க்க, யார் அது அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணை பார்த்துட்டே இருக்க, சாரி உன்னை நான் பிரேக்கப் பண்ணிக்கணும்னு டிசைட் பண்ணிட்டேன், நான் உன்னை பிரேக்கப் பண்ணிட்டேன், இது என்னோடய புது கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்ல, ஏன் இப்படி இருக்க, நான் என்ன தப்பு பண்ணேன், என்னை விட்டுட்டு நீ வேற ஒரு பொண்ணு கூட போகிறேங்கிற மாதிரி பிம் அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்கா. நானே சொல்கிறேன் அதுக்கான ரீசன், நான் உன்னை ஒவ்வொரு டைமும் என்னோடய ரூமுக்கு வான்னு கூப்பிட்ருக்கேன், நீ உன்னை டச் பண்ண கூட என்னை விட்டதே இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் இதுலேயே உன்னை பிரேக்கப் பண்ணிக்கணும்னு நினச்சேன், ஸோ இப்போ அதுக்கான டைம் வந்துருச்சு, நான் உன்னை பிரேக்கப் பண்ணிக்கிறேன், ஆல்ரெடி நான் இந்த பொண்ணை தான் டேட்டிங்கில் இருக்கேன், இவ கூட தான் நான் போகிறேன் சரியான்னு சொல்லிட்டு வேகமாக அந்த பையன் அப்படியே அந்த பக்கம் போயிட்டாங்க. இதை பார்க்கும்போது பிம்முக்கு அப்படியே ஒரு மாதிரி கவலையாக இருக்குது. அப்படியே அவங்க அழுதுகிட்டே இருக்கா. அங்கேருந்து ஆஃபீஸ்க்கு வந்து ஆஃபீஸில் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கா, கத்தி. என்னாச்சு உனக்கு, எதுக்காக இப்படி அழுதுகிட்டே இருக்க, ஒர்க் பண்ண முடியலன்னு அழுகிறியா அப்படின்னு சொல்லி பிரிம் அவகிட்ட போய் கேட்க, இல்லை நான் ஒர்க்குக்காகலாம் அழுகலை, என் பாய் ஃப்ரெண்ட் என்னை பிரேக்கப் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி அவள் பாட்டுக்கு அழுதுகிட்டே இருக்கா. ஓ அப்படியா, சாரி நான் தெரியாமல் வந்துட்டேங்கிற மாதிரி பிரிம் அப்படியே அந்த பக்கம் போக, மறுபடியும் பிம்மு கத்தி அழுதுகிட்டே இருக்கா. என் பாய் ஃப்ரெண்ட் என்னை பிரேக்கப் பண்ணிட்டானே, ஐயோ ஆமாம் அப்படின்னு சொல்லி கத்தி அப்படியே அழுதுகிட்டே இருக்கா. இதை பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி இருக்குது பிரிம்முக்கு. அவள் பக்கத்தில் வந்து, நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணவா, நீ வேணா என்ன ஹக் பண்ணிக்கோ, என் தோளில் சாஞ்சிட்டு அழுதுக்கலான்னு சொல்ல, பிரிம் என் பாய் ஃப்ரெண்ட் என்ன பிரேக்கப் பண்ணிட்டான்
பண்ணிட்டான்னு சொல்லி மறுபடியும் அப்படியே ப்ரிம்மை ஹேக் பண்ணிவிட்டு அப்படியே புலம்பி அழுக ஆரம்பிக்கிறா. ப்ரிம் இதை பார்த்துட்டு பரவாயில்ல விடு, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம், வேறு நல்ல ஆளாக உனக்கு கிடைக்கும், நீ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொல்லி அப்படியே கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்க. ப்ரிம் அப்படியே கண்டினியூவாக அழுதுகிட்டே இருக்கா. இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டை நம்ம இங்கே முடிச்சுக்கலாம். ஆக்சுவலி இன்னும் வீடியோ லென்த்தியாக போகும், 1 ஹவருக்கு மேலே இருக்குது சீரீஸு. ஸோ ஆக்சுவலி இவங்களோட போர்ஷன் மட்டுமே 1.25 மணி நேரம் வரும். அத்தனையும் நான் ஒரே எபிசோடில் கவர் பண்ண முடியாது. ஸோ அதனால் பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்லி நான் போடுறேன். ஸோ பார்ட் 1 நீங்கள் முடிச்சுக்கலாம். பார்ட் 2 முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவேன். ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். இது என்னோட ஒரு புது முயற்சி. ஸோ நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிறதும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அடுத்து கண்டிப்பாக நல்ல சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணும் அப்படிங்கிற ஐடியாவில் தான் இருக்கேன். ஆக்சுவலி லாயல் பின் ஆல்ரெடி நிறைய சேனல்ஸில் போட்டு தான் இருக்காங்க. ஸோ எல்லாருமே பார்த்துட்டு தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி நான் போட்டாலும் ரிஸ்க் எடுத்து நான் போட்டாலும் எனக்கு வியூஸ் வராது. அதனால் நான் வேறு ஏதாவது சீரீஸ் போடலாம், லாயல் பின் தவிர மற்றபடி இருக்கிற 4 சீரீஸில் ஏதாவது 2 சீரீஸ் செலக்ட் பண்ணி அது போடலாம் அப்படின்னு இருக்கேன். அதுக்கு உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுங்க. ஸ்டோரிஸ் வித் ஆதி அவங்க ரொம்ப க்யூட்டாக அழகாக லாயல் பின் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அவங்க அளவுக்குலாம் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அவங்க அப்படி கதைக்குள்ளே போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ என்னால் அவங்க அளவுக்கு பண்ண முடியாது. ஸோ அதனால் லாயர் பின் வேணாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டேன். அதுக்கு பதிலாக மற்றபடி 3 சீரீஸ் இருக்குல்ல, 4 சீரீஸ் இருக்குது. அதில் ஏதாவது ஒரு 2 சீரீஸை கண்டிப்பாக நல்ல சீரீஸாக செலக்ட் பண்ணி நான் கண்டிப்பாக போடுறேன். ஸோ அடுத்த பாட்டு சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணிடுவேன். ஆக்சுவலி வாய்ஸ் ஓவர் பண்ணும்போது நான் ஒன்றா தான் பண்ணுவேன். பட் என்னால் லென்த்தியாக போட முடியாதனால கட் பண்ணி இது போடுறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக இதை அப்லோட் பண்ணி ஒரு 1 ஹவருக்குள்ளே அந்த சீரீஸும் உங்களுக்கு அந்த எபிசோடும் அந்த பார்ட்டும் உங்களுக்கு அப்லோட் ஆகிடும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வீடியோ பற்றிய கருத்துக்களை சொல்லுங்கள். அடுத்த பார்ட் பார்க்க மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.